எந்த ஒரு இலக்கியத்திலையும் பழமொழிகள் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன. தமிழ் இலக்கியத்திலையும் அது மாதிரி தான். அந்த பழமொழிகள் பலவித காரணங்கள்னால உருவாகிறதா இருக்கும். ஆழ்ந்த அனுபவங்களின் அடிப்படையில் சில பழமொழிகள் வரும். சில பழமொழிகள் அந்தந்த வட்டார வழக்கில் நம்மளை கொஞ்ச நாள் இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தெலுங்கு பேசுகிறவங்களோட சேர்த்து வச்சு பழமொழி வரும். முகமதியர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அவங்க கூட சேர்த்து வச்சு பழமொழி வரும். இது மாதிரி இவங்க வெள்ளையர்கள் கூட இருந்ததை பற்றி நிறைய பழமொழி இருக்குது. இப்போ சில பழமொழிகளை இந்த தரம் நம்ம பார்ப்போம். இந்த வடுகர்கள்னு சொல்லுவாங்கள்ல, தெலுங்கர்கள், அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு பழமொழி என்னென்னா, தில்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு பிட்டா அப்படிங்கிறது அவங்க காலத்தில் வந்தது தான். அதே மாதிரி மரியாதை கேட்டால் மாலவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. காது காதுன்னா நாதி நாதிங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தன்னுடைய சொற்களை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு அவங்கள பற்றி சொல்கிறதில்ல. இவன் நம்ம ஒன்று சொன்னால் இன்னொன்று பேசுகிறாங்கிறதுக்கு அந்த வடுகர் சொல்ல பயன்படுத்தி இவங்க இது மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி நவாபத்தனை ஏழை புலியத்தனை சாது அப்படின்னு ஒருத்தனை நம்பவே முடியாதுங்கிறதுக்கு நவாபத்தனை ஏழை. இது முகமதியர் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த காலத்தில் வந்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, துலுக்கர் தெருவில் தேவாரம் ஓதுனது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் ஆழ்ந்த அனுபவத்தின் வர்ற பழமொழியும் இருக்குது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படிங்கிறது அப்படி ஆங்கிலத்தில் அது உண்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு தமிழ்லையும் அது உண்டு. இந்த வெள்ளையர்கள் கூட சேர்ந்து பல பழமொழிகள் இங்கே இருக்குது. அதில் சில இதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். உடுத்தி கெட்டான் வெள்ளைக்காரன், உண்டு கெட்டான் சோனகன், புதைச்சி கெட்டான் தமிழன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்புறம் ஊசியோட காதில் என்ன ஒட்டகமானோலையும், இது அப்படியே பைபிள் வாசகத்தை பயன்படுத்தி வந்தது. அடுத்து எத்தனை தரம் சொன்னாலும் பரங்கி வெத்தலை தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுக்கு கூடாத முடியாத காரியத்தை செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணம் முழுசாக படித்ததுக்கப்புறம் நம்ம தமிழில் சொல்லுவாங்க, சீதைக்கு ராமன் சித்தப்பேனானா இவன் என்னத்தை ராமாயணத்தை ஒழுங்காக படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அப்புறம் ஒரு குண்டில் கோட்டையை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குண்டுங்கிறதே வெள்ளையர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆயுதங்களை பார்த்து தான் பயன்படுத்த ஆரம்பித்தது.